gift வச்சிட்டு போயிருக்காரு. ஹலோ மாமா, என்ன gift பாத்துட்டியா? எப்ப மாமா gift வச்சீங்க? அப்புறம் எதுக்காக என்கிட்ட giftக்கு லீவுன்னு சொன்னீங்க? உனக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும் தான் அப்படி சொன்னேன். போங்க மாமா. நான் என் gift அங்க வச்சிட்டேன், நீயும் எழுதி வச்சிரு. சரி மாமா. நாளைக்கு gift வைக்கிறதுக்கு நானே வந்துருவேன். சரி மாமா, நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. சரி மாமா. லவ் யூ மாமா. ஐ லவ் யூ டூ. சரி. நம்பால் ரெடியா இருக்கான்ல? ஆமா, நம்ம சொன்ன இடத்துல ரெடியா இருக்கான். வந்துட்டேன். உனக்கு ஒண்ணு இல்லையே? எனக்கு ஒண்ணு. யோ, பொண்ணு பின்னால இருந்தா கண்ணு தெரியுமா தெரியாதயா? ஏய், ராங் ரூட்ல வந்துட்டு ராங்கா பேசாத. யார் யாரா? ஓ மேல தான். என் மேல என்ன சொல்ற? என்ன நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க இன்னும் வந்து சேரலையோ? இப்ப வந்துருவாங்க கிலா. ஆமா, அருண் ஐஸ்வர்யா ப்ராஜெக்ட் பிட் பண்ணி முடிச்சிட்டாங்களா? என்கிட்ட டெமோ காட்டுறதா சொன்னீங்களே, என்னாச்சு? நானும் அவங்களை எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இப்ப வந்துருவாங்க கிலா. மகனையும் மருமகளையும் நினைச்சு ரொம்ப சந்தோஷத்துல இருக்கீங்க போல இருக்கு. ஆமா கிலா. ஆதி பிறந்தப்போ டாக்டர் என்கிட்ட வந்து உங்களுக்கு பையன் பிறந்திருக்கான்னு சொன்னப்போ நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டனோ அப்படி ஒரு சந்தோஷம் இப்போ எனக்குள்ள இருக்கு.
நீ ப்ராஜெக்ட அருண் ஐஸ்வர்யா கிட்ட ஒப்படைக்கும் போது இவ்வளவு பெரிய விஷயத்த எப்படி முடிக்க போறாங்கன்னு நினைச்சு நான் பயந்தேன். இவ்வளவு சீக்கிரத்துல முடிப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அகிலா. அகிலா, எனக்குள்ள இருக்கிற சந்தோஷம் உனக்குள்ள இல்லையா? இப்ப கூட அருண் ஐஸ்வர்யா மேல உனக்கு நம்பிக்கை வரலையா? அவங்க வந்து டெமோ காட்டட்டும், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். பேக் எங்க? பேக். ஐஷு எல்லாருக்கும் செக் பண்ணு. போங்கய்யா. தேங்க் யூ so much. அருண், ஆண்டி அங்கிளும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. உடனே போகணும், சீக்கிரம் வா. போலாம். டைம் ஆகுது. மாமா, என்ன ஒரே ரிங்ல ஃபோன் எடுத்துட்ட? ஃபோன் பக்கத்துலயே உட்காந்துட்டு இருக்கியா? ஆமா மாமா, உங்க ஃபோன் எப்ப வரும்னு எதிர்பார்த்து நான் ஃபோனை பக்கத்துலயே வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தேன். சரி, சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன் மாமா. நீங்க சாப்பிட்டீங்களா? போய் சொல்லாத, நீ இன்னும் சாப்பிட்டுருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். சாரி மாமா. முதல்ல போய் சாப்பிடு. ம், சரிங்க மாமா. மாமா, நீங்க எப்ப வருவீங்க? gift வைக்கிறதுக்கு முன்னாடி வந்துருவீங்கல்ல? வந்துடுவேன். இங்க இருந்து உனக்கு என்ன வாங்கிட்டு வரட்டும்? எனக்கு எதுவும் வேண்டாம் மாமா, நீங்க சீக்கிரமா வாங்க, எனக்கு அது போதும். சரி, நான் மீட்டிங் முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பும் போது உனக்கு ஃபோன் பண்றேன். நீ ஒழுங்கா சாப்பிட்டு எப்பவும் போல இரு. ஃபோன் எதிர்பார்த்து ஃபோன் பக்கத்துலயே உட்காந்துட்டு இருக்காத, புரியுதா? ம், சரிங்க மாமா. சரி, வைக்கிறேன். ம், சரிங்க மாமா. உங்க பேர் என்ன சொன்னீங்க? தினா தானே? ஆமா சார். ம், ரைட். இப்போ ஹோட்டலுக்கு போறோமா? ஹோட்டலுக்கு போகல சார், எங்க பாஸோட காலேஜுக்கு போறோம். காலேஜ்லயே உங்களுக்கு ரூம் ரெடியா இருக்கு. காலேஜ்லயா? ஆமா சார், காலேஜ் ரூம்ங்கிறதால சாதாரணமா நினைச்சிடாதீங்க சார். 5 ஸ்டார் ஹோட்டல் சூட் ரூம் மாதிரி காலேஜ்ல நிறைய சூட் ரூம் இருக்கு. காலேஜில் எதுக்காக சூட் ரூம்ஸ்? ஜேகே குரூப் ஆஃப் கம்பெனி விஷயமா வெளியில இருந்து வர்றவங்க ஹோட்டல்ல தங்கறத எங்க பாஸ் ஜேகே சார் கௌரவ குறைச்சலா நினைக்கிறாரு. கெஸ்ட்டை கௌரவப்படுத்த தான் காலேஜ்ல சூட் ரூம் ரெடி பண்ணியிருக்காரு. ம், ஓகே. காலேஜ் கேம்பஸ்ல இருக்கிற கான்ஃபரன்ஸ் ஹாலில் தான் நீங்க பிரசன்டேஷன் கொடுக்க போறீங்க. ஓ, அப்போ மீட்டிங்கும் காலேஜில் தானா? ஆமா சார், காலேஜுக்கும் எங்க பாஸுக்கும் ஒரு சென்டிமெண்ட் இருக்கு. ஜேகே குரூப் ஆஃப் கம்பெனியோட கன்ஸ்ட்ரக்ஷன், டெக்ஸ்டைல், கெமிக்கல், ஐடி இப்படி எல்லாமே இந்த காலேஜில் இருந்தா சார் ஸ்டார்ட் பண்ணாரு. அதனால எங்க பாஸ் எல்லா பிசினஸ் சம்பந்தப்பட்ட மீட்டிங்கையும் காலேஜில் தான் வச்சுக்குவாரு. ஜேகே மும்பையில் நம்பர் 1 பிசினஸ்மேன் தெரியும், ஆனா அவருக்கு இப்படி ஒரு சென்டிமெண்ட் இருக்கும்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். எங்க பாஸ் நம்பர் 1 பிசினஸ்மேன் மட்டும் இல்ல சார், அவரை மாதிரி ஒரு நல்ல மனுஷனை நீங்க பார்க்கவே முடியாது. மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுலயும் பாவப்பட்டவங்க மேல கருணை காட்டுறதுலயும் அவரை மிஞ்ச இந்த மும்பைல ஆளே கிடையாது சார். நேர்ல பார்க்கும்போது நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க சார்.
என்ன முடிவு பண்ணிருக்க? பேசாம இருந்து நீ நினைச்சது சாதிக்கலாம் நினைக்கிறியா? இந்த ஜேகே தான் நினைச்சதை சாதிக்க எந்த ஏஜுக்கு வேணா போவான். நீ பண்றது நம்பிக்கை துரோகம். இது மட்டும் எங்க அப்பாக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். என்னோட இன்னொரு முகம் உங்க அப்பனுக்கு தெரிஞ்சா பிரச்சனை எனக்கு இல்ல, உங்க அப்பனுக்கு தான். ஏய், திரும்ப பாரு. இங்க பாரு, இங்க பாருண்ணா. உங்க அப்பா ஃபாரின்ல இருந்து திரும்ப வர்றதுக்குள்ள உன் சொத்து எல்லாமே என் பேருக்கு வரணும். புரியுதா? என் உயிரே போனாலும் நீ நினைக்கிறது மட்டும் நடக்காது. இங்க பாரு, எனக்கு யார் சாவ பத்தியும் கவலை இல்ல. எனக்கு நான் நினைச்சதை நடக்கணும். கையெழுத்து போட போறியா இல்லையா? முடியாது. தேவையில்லாம என்ன கொலைகாரனாக்காத. பேசாம கையெழுத்து போட்டு உயிர் படைச்சுக்கோ. என் உயிர் எனக்கு முக்கியம் இல்ல. ஓ மிரட்டலுக்குலாம் நான் பயப்பட மாட்டேன். கரெக்ட். ஒன்ன மாதிரி பொண்ணுங்களுக்குலாம் உயிரை விட மானம் தான் முக்கியம் இல்ல? டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? வேணாம். ஏன்? சொன்னா கேளு. கிட்ட வராத. வந்தா வேண்டாம். சொல்ல. எனக்கு தேவை உன்னோட கையெழுத்து மட்டும்தான், உன் உடம்பு இல்லை. ஒரு ப்ராஜெக்ட் பிரசன்டேஷன் மீட்டிங் இருக்கு, முடிச்சுட்டு வரேன். நல்ல முடிவா சொல்லு. நல்ல முடிவா எடுத்து வை. ஓகே, பாய். அகிலா, சாரிம்மா, உங்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேம்மா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல அருண். அம்மா இப்பதான் வந்தாங்க. உட்கார் அருண், உட்கார் ஐஸ்வர்யா. சரிங்கப்பா, உட்காரு. அருண், லேப்டாப் எடுத்து ஃபைல் ஓபன் பண்ணு. ஆண்டி, நீங்க பார்த்து ஓகே சொன்னாலே அது நாங்க காம்படிஷன்ல ஜெயிச்ச மாதிரி. அம்மா, ம், அம்மா ப்ளே பண்ணட்டுமாம்மா? ப்ளே பண்ணு. என்னாச்சு அருண்? ஒரு நிமிஷம், என்னன்னு பாத்துறமா. அருண், என்னாச்சு? இதோ கனெக்ட் ஆயிருக்கு ஐசு. அருண், என்னாச்சு? ஃபோல்டர் எம்டின்னு காட்டுதுப்பா. சரி, பார்த்து போடு. இதோ பாக்குறேன்ப்பா. என்னாச்சு அருண்? தெரிலமா. ஐசோ, ஓப்பன் ஆக மாட்டேங்குது. என்னன்னு கொஞ்சம் வந்து பாரு. என்ன ஃபால்ட்டுன்னு தெரியல, எல்லாமே எம்டின்னு காட்டுது.
பார்த்து 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 எந்திரிங்க. நீங்க தமிழா? ஆமாம் சார். அடி எதுவும் படல? இல்லை சார், இல்லை. ஆமாம், நான் எப்படி சார் தமிழன்னு கண்டுபிடிச்சிங்க? தடிக்கு விழுந்தா தாய்மொழி தானே முன்னாடி வரும். நீங்க விழும்போது அம்மான்னு கத்துனீங்க. பார்த்து வேலை செய்யுங்க. ஓகே சார். தமிழ்நாட்டில இருந்து வந்திருக்கீங்களா சார்? ஆமாங்க. உங்க சொந்த ஊர் எது? திருநெல்வேலி சார். 12 வருஷம் ஆச்சு இங்கே வந்து. இந்த காலேஜோட எலக்ட்ரிஷியன் நான் தான் சார். சரி, ஜாக்கிரதையா வேலை செய்யுங்க. சரிங்க சார். சார்